ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் திமுக அரசு செயல்படுத்தி வரும் மகளிருக்கான திட்டங்களை விளக்கிக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வீரபஞ்சத்திரம் பகுதிக்குட்பட்ட வைரப்பாளையம் மாரியம்மன் கோவில் காவிரி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த பெண்கள் மத்தியில் பேசிய அவர், மகளிருக்கான உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், மாணவர்களுக்கான புதுமை பெண் திட்டம் போன்றவற்றை விளக்கிக் கூறி வாக்கு சேகரித்தார். அப்போது விடுபட்டுள்ள பயனாளிகளுக்கு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சட்டமன்றத்திலேயே அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். இந்த பிரச்சாரத்தில் திமுக மாநில மாவட்ட நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் திரண்டு சென்று வாக்கு சேகரித்தனர். இந்த இனிய நிகழ்வை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்ற அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக உங்களால் பொறுப்பேற்கப்பட்டு, தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உங்களால் பொறுப்பேற்கப்பட்டிருக்கின்ற அண்ணன் தளபதி அவர்களும் உதயநிதி அவர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உங்களை போன்ற தாய்மார்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் எத்தனை திட்டங்களை செய்திருக்கிறார் என்பதை ஓரிரு திட்டங்களை மட்டும் உங்களிடத்தில் சொல்லி விடைபெற ஆசைப்படுகின்றேன். வேறொன்றும் கொண்ட தாய்மார்களே, கொரோனா காலம் உங்க எல்லோருக்கும் தெரியும். அந்த காலத்திலே அன்றைக்கு ஆட்சியில் இருந்த நேரத்தில் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னார், 3 மாத காலம் லாக்டவுனாக இருக்கிறது, யாரும் கடை கண்ணியில் திறக்க முடியவில்லை, வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. இந்த காலத்தில் இருக்கின்ற பெரும்பாலான பெண்களும் தாய்மார்களும், குறிப்பாக கிழக்கு தொகுதியில் இருக்கின்ற நீங்கள் எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களே கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மாதம் 1000 ரூபாய். மதிப்புமிக்க வாக்குகளை நோட்டாவுக்கு போட்டு வீண் செய்ய வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொதுமக்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து மரப்பாலம் முனிசிபல் சத்திரத்தில் நடைபெற்ற தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று மைக் சின்னத்திற்காக வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய சீமான், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு 1 ஆண்டு மட்டுமே இருப்பதால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு சட்டமன்ற பொறுப்பை கொடுத்து செய்வதை பாருங்கள் என்றும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் என்றும், மக்களை சந்திக்க அனுமதி பெற போராட வேண்டியிருக்கிறது என்றும் கூறினார். சுவையான உணவை சமைத்து குப்பையில் கொட்டுவதற்கு சமமானதுதான் அதிகாரமிக்க வாக்கு உரிமையை நோட்டாவுக்கு போடுவது என தெரிவித்த சீமான், மதிப்புமிக்க வாக்கை நல்ல முறையில் பயன்படுத்துதல் என்று மக்களிடம் கேட்டுக் கொண்டார். நாம் தமிழர் கட்சி எல்லோருக்கும் சமமான கல்வி, மருத்துவம் கொடுக்கும் என்று உறுதியளித்த சீமான், தங்களது கொள்கை இந்தி ஒழிக்க அல்ல தமிழ் வாழ்க, பெரியார் ஒழிக்க அல்ல பிரபாகரன் வாழ்க, திராவிடம் ஒழிக்க அல்ல தமிழ் தேசியம் வாழ்க என பேசினார். வார்த்தையில் நவீன தமிழகத்தை படைத்தது இந்த திராவிடம். மாற்று மாற்று என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்று என்ற முழக்கத்தை உங்கள் பிள்ளைகள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறோம். என்ன மாற்று? எப்படிப்பட்ட மாற்று? எதிலிருந்து மாற்று? எந்த கட்சி ஆட்சிகளில் இருந்து மாற்று? கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்று இருக்கிறது. தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு சென்றால் தரமான கல்வி, தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் தரமான மருத்துவம். இந்த நிலையை மாற்றி ஏழைக்கொன்று பணக்காரனு கொண்டு இருக்கிற கல்வி நிலையை மாற்றி எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமான கல்வியை கிடைக்கச் செய்வது, இலவசமாக கிடைக்கச் செய்வது மாற்று. முதல் குடிமகன், நாட்டின் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதே மருத்துவ தரத்தை கடைகோடி மகனுக்கும், ஈரோட்டிலே இருக்கிற, ஈரோட்டு கிழக்கில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை உழவர் குடிமகனுக்கும் கிடைக்கச் செய்வதுதான் சரியான ஜனநாயகம். அதுதான் மாற்று. 1 ரூபாயிலிருந்து 1 கோடி கல்வி வரை, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை நாட்டின் குடிகளுக்கு இலவசமாக கிடைக்கச் செய்வதுதான் மாற்று. அப்படிப்பட்ட மாற்றை உருவாக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த மாற்று அரசியல் புரட்சி என்ற முழக்கத்தோடு இதை முன்னெடுக்கிறோம்.
சங்கராபுரம் அருகே குடும்ப தகராறின் காரணமாக வீட்டை சூறையாடிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தைச் சார்ந்த வெங்கடேசன் வெளிநாட்டில் வசித்து வந்துள்ளார். 4 ஆண்டுகள் கழித்து சொந்த ஊரான கடுவனூர் கிராமத்திற்கு குடும்பத்துடன் வந்தடைந்த வெங்கடேசன் குடும்பத்தினருக்கும் அவர் சகோதரரான சங்கர் குடும்பத்திற்கும் இடையே இடப்பிரச்சினை காரணமாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரத்தில் இருந்து வந்த சங்கர் மேலும் வெங்கடேசனின் வீட்டை பூட்டி வைத்துக் கொண்டுள்ளார். அதை தடுக்க சென்ற வெங்கடேசன் மனைவி லதாவை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு தாக்கியதில் படுகாயமடைந்த லதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் கணவனின் சகோதரர் சங்கர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சங்கராபுரம் காவல் நிலையத்தில் லதா அளித்த புகாரின் அடிப்படையில் சங்கர், அவரது தந்தை வீராசாமி ஆகியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்சியில் தாம் பயின்ற பள்ளி விழாவில் பங்கேற்ற நடிகர் சிவகார்த்திகேயன் ஆசிரியர்களை போற்றியும் நகைச்சுவையாக மிமிக்ரி செய்தும் கலகலப்பு செய்தார். நடிகர் சிவகார்த்திகேயன் தான் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த திருச்சி கேம்பெயின் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் 90வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவருடன் பராசக்தி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் கலந்து கொண்டார். விழா மேடையில் பேசிய சிவகார்த்திகேயன், கேம்பெயின் பள்ளிக்கு வருவது தனக்கு பெருமை என்றும் அங்கு தான் படித்த போது இருந்த பள்ளி ஆசிரியர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து பெயர் சொல்லி அழைத்து பாராட்டினார். அப்போது வள்ளுவன் என்ற ஆசிரியர் கூட்டத்திலிருந்து எழுந்து நடந்து சென்றார். அதை கவனித்த சிவகார்த்திகேயன், சார், நீங்க பாடம் நடத்தும் போது நான் இப்படி பாதியில் எந்திரிச்சு வெளியே போயிருக்கேனா என மேடையிலேயே கலைத்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர் வள்ளுவன் வணக்கத்தை வைத்துக் கொண்டு மீண்டும் தனது இருக்கையில் அமர்ந்தார். இதனால் விழா அரங்கே கலகலப்பாக ஆனது. தொடர்ந்து தன்னுடைய பல பள்ளிக்கால நினைவுகளை சிவகார்த்திகேயன் விழா அரங்கில் பகிர்ந்து கொண்டார். மத்திய அமைச்சருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருந்த காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவரை வீட்டிலேயே சிறை வைத்த காவல்துறையால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட தலைவர் திரவியம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் திரண்டு வீட்டில் கருப்பு கொடிகளை கட்டி நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அவமதித்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக சைதாப்பேட்டை பணக்கல் மாளிகைக்கு செல்ல இருந்தனர். இந்த நிலையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து பேரணியாக செல்ல இருந்தவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேரணி செல்வோம் என காங்கிரஸ் கட்சியினர் உறுதியாக இருந்ததை தொடர்ந்து மாவட்ட தலைவர் திரவியம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வீட்டு சிறையில் வைத்து அடைத்தனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.